ஈர்ப்பு விதி பயிற்சிகள் நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனால் என்னால் பெரிய மாற்றத்தை பார்க்க முடியல அப்படின்னு என்கிட்ட ஒருத்தர் கேட்டால் இல்லை டெக்ஸ்ட் பண்ணால் நான் கேட்குற சில கேள்விகளை ரொம்ப முக்கியமானது. முதல்ல எவ்வளோ மாதமாக அந்த ப்ராக்டிசஸ்லாம் பண்ணுறீங்க, என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ப்ராக்டிஸோடு சேர்த்து வேறு என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கேட்பேன். ஏன்னா ஈர்ப்பு விதி அப்படின்னாவே நமக்கு எல்லாருக்கும் ப்ராக்டிசஸ் பண்ணணும், எழுதணும், கேட்கணும், எண்ணங்களை பாசிட்டிவாக வச்சுக்கணும்னு தெரியுமே தவிர, இந்த மாதிரி ப்ராக்டிசஸில் இருக்கும்போது செய்யக்கூடியாத விஷயங்கள் என்ன, அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன நமக்கு நிறையா பேர் புரிஞ்சிருந்தாலும் அதை நம்ம உண்மையிலே செய்கிறது கிடையாது. காரணம் என்னென்னா, நல்ல எண்ணங்களை உருவாக்குற அந்த முயற்சியில் இருக்கிற நமக்குள்ளே தேவையில்லாத எண்ணங்கள் போகிற வழிகளை பற்றி கண்டுக்கிறது கிடையாது. ஸோ இது ஒரு சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங். அதாவது ஒரு டெக்னிக்கலாக சொல்லணுன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத விதைகள், தேவையில்லாத சிந்தனைகளை நமக்கு வாழ்க்கையில் இருக்கிற இலக்குகளை நோக்கி எப்படி மாற்றிக்கிறது, தேவையில்லாத சிந்தனைகள் எதை வெளியே கொண்டு போக முடியும், எது எரேஸ் பண்ண முடியாத மெமரியாக இருக்குது, அப்போது எரேஸ் பண்ண முடியாத மெமரி எப்படி ஹேண்டில் பண்ணுறது, நமக்குள்ளே எந்த எண்ணத்தை மாற்ற முடியும் மாற்ற முடியாதுன்னு ஒரு ப்ராசஸ்ஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ டெக்னிக்கலாக சொல்லப்போனால், ஒரு ப்ரோக்ராமை அழிச்சிட்டோ இல்லை ஒரு ப்ரோக்ராமை மறைச்சிட்டோ மேலே இன்னொரு ப்ரோக்ராமை நம்ம உருவாக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ டெக்னிக்கலாக இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு மெஷின் மாதிரி யோசிச்சுக்கோங்களேன். இன்றைக்கி ஒரு மெஷினில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ப்ரொடக்டிவிட்டி வரலை, அதோட அவுட்கம் அந்தளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வரல. அப்போ அதை ரிப்பேர் பண்ணணும், இல்லை என்ஹான்ஸ் பண்ணணும், ஏதோ ஒரு விஷயத்தை அப்கிரேட் பண்ணால் அந்த மெஷின் நல்லா ஓடுன்னு தெரியுது. அப்போது அந்த மெஷின் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே போய் அந்த அப்கிரேட் பண்ண முடியுமா? இல்லை அந்த மெஷின் ஓடிக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் போய் அந்த பர்டிகுலர் ரிப்பேர் நீங்கள் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ அது ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் பீரியடுக்கு அதை ஆஃப் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி தான் நம்மளோட கான்ஷியஸும். நீங்கள் ஓடிக்கிட்டே உங்களோட லைஃப்பை அதே மாதிரி வாழ்ந்துக்கிட்டே ஒரு புது ப்ரோக்ராம் உள்ளே கொண்டு அதை நீங்கள் வேறு மாதிரி கான்ஷியஸ்க்கு புரிய வச்சு உங்கள் இலக்குகளை கான்ஷியஸ்க்கு இதுதான் அவசியம்னு காட்ட முடியுமானா இல்லை. அப்போது அதுக்குண்டான ஒரு டிரெக்ஷன் வேணும், அவசியம் வேணும். அப்படின்னா டீடாக்ஸ் மாதிரியான சில விஷயங்கள் நம்ம பேசணும். அதாவது ஒரு நல்ல எண்ணத்தை கற்பிக்க முயற்சி பண்ணுறீங்க, இல்லை உங்கள் இலக்கை நோக்கின ஆர்வத்தை உங்கள் கான்ஷியஸ்க்கு தூண்ட முயற்சி பண்ணுறீங்க, அந்த நேரத்தில் செய்யக்கூடாத விஷயங்கள் நிறையா இருக்குது. இது நம்ம த்ரூ அவுட் நம்ம சேனலில் ஒரு 4-5 இயர்ஸாக பேசிக்கிட்டு தான் இருக்கோம். டீடாக்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ என் சேனல் பார்க்குறீங்க, ரொம்ப நாளாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, அவுட்கம் வரல அப்படின்னா முதல்ல எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறீங்கன்ற கேள்வி நீங்கள் உங்களுக்கே கேட்டுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 months பண்ணணும் ப்ராக்டிஸஸ். அப்போ தான் உங்களால் மாற்றங்களை பார்க்க முடியும். ரெண்டாவது, என்ன பயிற்சிகள் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச பயிற்சிகள் எடுத்துக்கிட்டோ இல்லை ஈஸியான பயிற்சிகளோ அப்படிலாம் பண்ண முடியாது. ஒரு ஸ்ட்ரக்சர் ப்ராசஸ் இருக்குது. தெரியாட்டி வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. மூணாவது, டீடாக்ஸ் பண்ணுறீங்களா? அதாவது உங்கள் எண்ணத்தில் ஏற்படக்கூடிய கழிவுகள் நிறையா விஷயம் இருக்குது, அதுக்கு நீங்கள் என்ன வழி பண்ணியிருக்கீங்க? மூணாவது விஷயம் தான் இப்போ நம்ம முக்கியமாக இந்த வீடியோவில் நம்ம பேச வந்தது. சப்கான்ஷியஸ் நமக்கு ரீப்ரோக்ராம் ஆகணும், புது விஷயங்களை காமிக்கணும், பழைய வாழ்க்கையை விட்டு இங்கே வரணும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் முடியும். இது இல்லாமல் இது ஒரு மேஜிக்கல் ப்ராசஸாக நான் பார்க்குறேன், நான் எழுதுனா கிடச்சிரும், 55 பண்ண நடந்துடும், நான் 1 monthக்குள்ளே ஒரு விஷயம் பண்ண போகிறேன், அதனால் என் வாழ்க்கையை மாறும், அதெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது. இங்கே மேஜிக் நடக்காது. இது பியோர் சயின்ஸ். நம்ம பேசுகிறது வாழ்க்கையில் நிரந்தரமான மாற்றத்தை எப்படி கொண்டு வரது தானே தவிர லைஃப்பில் சின்ன சின்ன மேஜிக் உருவாக்குறது கிடையாது. ஒரு காஃபி அட்ராக்ட் பண்ணுறது, ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணியை சம்பாதிக்கிறது, ஒருத்தர்கிட்ட டெக்ஸ்ட் அட்ராக்ட் பண்ணுறது, இதெல்லாம் மேபி நடக்கும். பட் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாழ்க்கையை மாற்றக்கூடியது கிடையாது. தற்காலிகமான சந்தோஷங்களையும் ஒரு பெரிய ஒரு அவுட்கம் இல்லாத சின்ன சின்ன விஷயங்களை வேணால் அந்த மாதிரி பண்ணலாமே தவிர நிரந்தரமான மாற்றத்துக்கு அது உதவாது. ஸோ அப்போது நம்ம இங்கே பேசுகிறது பர்மனன்ட் சேஞ்சஸ். அதுக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் முடியும். ஸோ ரீப்ரோக்ராமுக்கு நீங்கள் ரெடி ஆகிறீங்கன்னா நான் சொன்ன 3 கேள்விகள் உங்களுக்கு கேட்டுக்கோங்க. அதை தாண்டி உங்களுக்கு அந்த விஷயம் நடக்கலை, லேட் ஆகுது அப்படின்னா என்னை நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். நன்றி.